ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குருமாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டை குருமா செய்கிறதுக்கு நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. மூணு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம், அதனால். மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இருபது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவு, பிரியாணி இலை 2, பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. தேங்காய் 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, அப்பதான் நம்ம குருமா வந்து நல்லா வாசனையா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, முட்டையை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேகிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து வேறு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்து வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா அரைச்சாச்சுங்க. இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுன உடனே உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு பொரிய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு கத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயே. இப்போ வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள், சீரகப்பொடி, கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசால் பொடி எல்லாமே வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க, நல்லா கமகமன்னு வாசனை வருது. மசால் வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா முட்டை, அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க குழம்பு. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலையை வந்து பொடிசா கட் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. அருமையான முட்டை குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா திக்கா சூப்பர்
சூப்பராக வந்திருக்கு. இந்த முட்டை குருமா வந்து சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பூரி இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை குருமா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.